தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனி மாசம் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளிகள் முதலாளிகளாகக்கூடிய ஒரு மாசம். கிரக ஆட்டங்கள் அப்படிங்கிறது, கிரக கணக்குகள் அப்படிங்கிறது அப்படிதான் சொல்லுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் புதன் ராசியிலேயே பலத்தோட ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அவரோட உங்களோட ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி சூரியன் மாசம் முழுக்க உங்களோட ராசியில தான் இருக்காரு, குருவோட சேர்ந்திருக்க போறாரு. அப்ப குருராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களோட ராசியில ரொம்ப அற்புதமா இந்த மாசம் முழுக்க வேலை செய்ய போகுது. அதாவது அரசு காரியங்களுக்கு அதிபதி சூரியன், அவரோட குரு பகவான் சேர்ந்து இருக்காருங்கிறது தான் குரு ராஜயோகம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடங்கலாம். அதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு லோன் கேட்கறது, இல்ல அரசுகிட்ட ஏதாவது மானியம் வாங்குறது, இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அப்படிங்கறத செஞ்சீங்கன்னா உடனே கிடைக்கும். 4 பேர் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நான் எங்கெங்கயோ லோனு கலைஞ்சேன், மாச கணக்கில் அணைஞ்சேன், என்னெல்லாம் 6 மாசம் அலைய விட்டுட்டு இல்லைன்னுட்டானோ, கடைசியில நீ என்ன இப்பதான் போனேன் பணம் வந்துருச்சுங்கிற அப்படின்னு 4 பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அரசு வழி காரியங்கள்ல நன்மைகள். இப்ப அரசாங்கத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதை எல்லாத்தையும் இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், சரி இப்போ ஒரு தொகுப்பூடு போடுவோம், கவர்மெண்ட்ல ஏதோ சில லட்சம் பணம் கிடைக்கும், ஜாமாங்கம்மா வாங்கி கொடுப்பாங்க, மானியம் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா அதை முயற்சி செய்யலாம், உடனே கிடைக்கும். அது மாதிரி ஒரு விவசாயம் பண்றேன், ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு நான் போய் அப்ளை பண்றேன், எல்லாமே உடனே கிடைக்கும். என்னென்ன சலுகைகள்லாம் அரசாங்கத்திட்ட இருக்கு அப்படிங்கறதே நீங்க தேடி 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 நிறைவேற்றிக்க போற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால எந்த வேலையை தொடங்கணும் அப்படின்னாலும் அதுல கவர்மெண்ட்ல ஏதாவது மானியம் இருக்கா, இல்ல அதுக்கு ஏதாவது சலுகை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தேடி அலசி பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு போட்டி தேர்வு ஒன்று எழுதுறேன், இல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு முயற்சி செய்யறேன், ஒரு அமைச்சர் மூலியமா முயற்சி செய்யறேன், ஒரு அதிகாரி மூலமா முயற்சி செய்யறேன் அப்படின்னா அரசு வேலைக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க அரசாங்கத்திலேயே ஒரு தற்காலிக பணியில இருக்காங்க, நானும் ஒரு 10-15 வருஷமா டெம்பரவரியா இருக்கேன், குறைஞ்ச சம்பளத்துக்கு இதுலயே பொழப்பு ஓட்டி விட்டேன், பர்மனண்ட் போடுவாங்கன்னு பார்த்தேன், ஒன்னும் போடுற மாதிரி தெரியல, இத்தனை வருஷம் இதுல இருந்து விட்டேனே, வேற இடத்துக்கு போய் வேலைக்கும் போறதுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு சலிப்போட இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப பணி நியமன ஆணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சியை எடுங்க. எங்கேயாவது போய் ஒரு அதிகாரியை கைய காலை பிடிச்சாவது நீங்க முயற்சி அப்படிங்கறத செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த தற்காலிக பணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் வழக்கு எதிலையாவது தோத்து போயிருந்தீங்கன்னா இப்ப மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செஞ்சிருந்தீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். மாதிரி வழக்கு நிலுவையில் ஏதாவது இருக்கு, ஒரு குற்ற வழக்கு இருக்கு, அதுல இருந்து வெளியே வரலாம்னா தாராளமா வரலாம். அது மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து நிலப்புலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல சாதகமா இருக்கும்.
ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் நமக்கு ஒரு தொகை வர வேண்டியது இருக்கு, ஒரு வண்டி ஒன்று காணா போச்சு, இல்லை ஒரு சின்ன விபத்து ஒன்று ஆகி போச்சு, அந்த பணம் இன்ன வரைக்கும் எனக்கு வரலை, நானும் கேஸ் நடத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வக்கீலுக்கு காசு அள்ளி கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா அந்த காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்ட ஈடு அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி களவு போன பொருட்கள் திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீட்டில் களவு போயிடுச்சு, ஒரு வண்டி காணா போச்சு, அதெல்லாம் இப்போ திரும்பி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரே ஒரு யோகம் உங்களுக்கு கொடுக்குது. அது மாதிரி 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போயிடுறாரு, ராசிநாதன் புதன் போயிடுறாரு. ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் 2வது வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறது தான் பொற்காலம் அப்படின்னு நாம சொல்லுவோம். குடுக்கல் வாங்கலால லாபம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பைனான்ஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குடுக்கல் வாங்கல் வட்டி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வராத பணம்லாம் வரும். ஒருத்தன்ட்ட ஒரு 2 லட்சத்தை கொடுத்தேன், எங்க இருக்கான்னே தெரியல, ஆளு அட்ரஸே தெரியல, எங்கேயோ ஓடி போட்டான், போட்ட பணம் போச்சு, அவன் போட்ட பாண்டு கையெழுத்து மட்டும்தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஆளு இருக்கானா இல்லையானே தெரியல, இந்த வருஷம் 5 ஓடி போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் வராதுன்னு நினைச்ச அந்த பணம் தேடி வரும். அவன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, வந்திருந்தாங்க, சம்பாதிச்சாங்க, இந்தாங்க 10 ரூபா வச்சுக்கிங்க, இதான் என்னால் முடியும்னு சொல்லி ஒரு தொகையை கொண்டாந்து கொடுத்து நம்மள ஆச்சரியத்தை கொடுத்துருவோம். வராத பணம் வரும். இந்த மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நிறைய சுப செலவுகள் இருக்கு. அடுத்தடுத்து மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். பிள்ளைகளோட மேல் படிப்பு நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இடையூறா இருந்த சக ஊழியர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. குறிப்பா அரசாங்க பணியில கடந்த காலகட்டத்தில் வீண் பழிய சுமந்தவங்க, பாவங்களை சுமந்தவங்க, அவமானங்களை சுமந்தவங்க, இவங்க எல்லாம் இப்ப நிரூபிச்சு தான் மீது உள்ள அந்த கரையை துடைச்சிருவீங்க. எனக்கும் அந்த தப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இப்ப நான் சுத்தமானவன் அப்படின்னு நிரூபிச்சு இந்த சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத அடைவீங்க. அது மாதிரி 15 தேதி வரைக்கும் சுக்கிரன் லாப வீட்டுல இருக்கார், கவலைப்பட வேண்டியது கிடையாது முதல் 15 நாளைக்கு. அப்ப உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா விரயத்துக்கு தக்கன வரவு அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தானே அதிபதி. அதனால தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் வகையில சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அந்த சொத்தை ஏதோ ஒரு பாகத்தை கூறு போட்டு வித்துட்டு ஒரு முதலாக்கலாம். இல்ல கிராமத்துல சொத்து கிடைக்க அதை வித்துவிட்டு நான் இனிமே எங்க கிராமத்து பக்கம் போறேன், டவுனு பக்கம் ஒரு வீட்டை கிட்ட வாங்குவோம், எதுக்கு வாடகை வீட்லயே இருந்துகிட்டே அப்படிங்கிற ஒரு சிந்தனை, இது எல்லாம் கூட வரும். இது மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமா இருக்கும். ரொம்ப நாளா சினிமா துறையில இருக்கேன், ஒரு சின்ன திரையில இருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு சரியான வாய்ப்பு அப்படிங்கறது அமையல, ஒண்ணுமே இல்லாதவங்களாம் முன்னுக்கு வந்துட்டான், எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, நான் முன்னுக்கு வரலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஒரு பெரிய பிரபலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஷார்ட் பீரியட்ல பெரிய ஆள் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய ஒரு ராஜயோக அடிப்படையில 15 தேதிக்குள்ள கலைத்துறையில இருக்கிறவங்க சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு, கலைஞர்கள் விருது பெறக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்துக்கிட்டேருந்து நிதி சன்மானங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு. அப்புறம் 15 தேதிக்கு மேல விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்றார். ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி தான். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பிள்ளைகள் வெளியில நமக்கு விரைய செலவுகள்ங்கிறது வரும். பிள்ளைங்க பெரிய காலேஜுக்கு போவோம், இல்லைன்னா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவோம், அந்த காலேஜ் பிடிக்கல வேற காலேஜில் கட்டுங்க, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மாதிரி சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற ராகியும் பார்க்குறாரு, மீனத்தில் இருக்கிற சனியும் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது பொது வாழ்க்கையில குறிப்பா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குறுக்கீடுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால குடும்பம் வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்க மேடை பேச்சாளர்கள் பொது வெளியில பேசும்போது வார்த்தையில நிதானத்தை இருக்கணும். சமூக வலைதளத்தில் எழுதும்போது கரெக்டா எழுதணும். அவதூறு கருத்துக்கள், ஆதாரமற்ற கருத்துக்களை எழுதக்கூடாது. அப்புறம் வம்பு வழக்கு வாங்கிட்டு கிடக்கணும். அது மாதிரி விவசாயத்தில் இருக்கிறவங்க விவசாயத்துல பெரிய முதலீடுகள் அப்படிங்கறது போட வேண்டாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாற்றம், அரசு வழியில பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆனி மாசம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.